Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. தமிழக வெற்றிக் கழகத்தில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் அதிமுக ஐடி பிரிவு நிர்வாகி நிர்மல்குமார் ஆகியோர் இன்றைக்கு இணைகிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தில் 3 துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஓர் தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா குறித்த அறிவிப்போடு நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான அறிவிப்பும் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வெளியிடப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் 3 துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் தாவைக்கல சேர்வது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இருவருக்கும் என்ன பொறுப்பு வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அதனை தாண்டி 3 துணை பொதுச் செயலாளர்கள் அப்படின்ற செய்திகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன விவரம்? திலகவதி, ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் இருவரும் இன்று கட்சியில இணைகிறாங்க அப்படின்ற செய்தி எல்லோருக்கும் நேற்றிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட கட்சியில ஆதவ் அர்ஜுனா வரும்போதே அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தனியாக வழங்கப்பட்டா அது கட்சியில இருக்கக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில பெரிய குழப்பத்தை ஏற்படும். அதே போல பார்த்தீங்கன்னா இவ்வளவு காலமாக கட்சியில நீண்ட காலமாக செயல்படக்கூடிய நபர்களுக்கு தான் முக்கியத்துவம் வழங்கப்படும் அப்படின்றத கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தனியாக சந்திக்கும் போதும் தெரிவிச்சிருந்தாங்க. எனவே ஆதவ் அர்ஜுனாவுக்கு மட்டும் தனியாக மாநில பதவி வழங்காம மற்ற நிர்வாகிகள் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து செயல்பட்டு வரக்கூடிய நிர்வாகிகளோடு சேர்த்து இந்த மாநில நிர்வாகிகள் நியமனம் என்பது நடத்தலாம் அப்படின்ற முடிவு தாவேகா சார்பில் எடுக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாக தான் தேர்தல் வியூக அணியுடைய பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமனம் செய்யப்பட இருக்கிறார் அப்படின்றதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் பதவி என்பது ஆதவ் அர்ஜுனாவுக்கு வழங்கப்பட இருக்கிறது. இது இல்லாம 3 துணை பொதுச் செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 துணை பொதுச் செயலாளர்கள்ல ஒரு பதவி CTR நிர்மல்குமாருக்கு வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் கூட இந்த 3 துணை செயலாளர் பதவி என்பது தற்போது விஜய் நியமனம் செய்யப்படுவதாக பேசியிருக்கிறார். இன்னும் யார் யார் என்பது குறித்தான அறிவிப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாம கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், கொள்கை பரப்பு இணை செயலாளர் இந்த அறிவிப்பும் இன்று வெளிவர இருக்கிறதாக நமக்கு இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் எந்தெந்த பொறுப்புகளுக்கு நியமனம் செய்யப்பட இருக்கிறாங்க என்பது ஆதவ் அர்ஜுனா நியமனம் குறித்து அவர் கட்சியில் இணைகிறார், அவருக்கு எந்த பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பது குறித்தான வெளியிருக்கக்கூடிய அதே அறிக்கையில இந்த பதவிகளுக்கு யார் யார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க என்பது குறித்தான ஒரு முழுமையான விவரம் வரும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த நிர்வாகிகள் அனைவருமே கட்சியினுடைய தலைவர் விஜய், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் இருவருடைய தலைமையின் கீழே செயல்படுவாங்க அப்படின்றத முக்கியமா அந்த அறிக்கையில குறிப்பிட்டதா தெரிவிச்சிருக்காங்க. பல்வேறு நபர்கள் ஆதவ் அர்ஜுனா நியமனத்திற்கு பிறகு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்தனுடைய பதவி கேள்விக்குறியா இருக்குது, இவருடைய அதிகாரம் பாதி பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதான கேள்விகள் எழுந்தக்கூடிய நிலையில அதுல முக்கியமா அந்த பொதுச் செயலாளர் ஆனந்த் கீழே இவங்க எல்லாருமே செயல்படுவாங்க அப்படின்றதையும் கட்சியினுடைய தலைமை சார்பாக சேர்க்க முடிவு செஞ்சிருக்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்குது. தனியாக ஆதவ் அர்ஜுனுக்கு மட்டும் மாநில பதவி வழங்காம, ஏன்னா தற்போது வரை மாநில அளவில் 5 நிர்வாகிகள் மட்டும்தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. கட்சியினுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், தலைமை நிலைய செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் என 5 பேர் தான் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. எனவே புதிதாக ஒரு மாநில பதவியில வெறும் ஆதவ் அர்ஜுனா மட்டும் நியமனம் செய்யாம அவரோடு சேர்த்து கட்சியில நீண்ட காலமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் மாநில பதவி வழங்கதான் இப்படிப்பட்ட ஒரு திட்டமிடல் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டேன். இன்னும் சற்று நேரத்துல விஜய் முன்னிலையில் ஆதவ் அர்ஜுனா தற்போது இணைந்திருக்கிறார். சற்று நேரத்தில் யார் யாருக்கு எந்த பொறுப்பு என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது தெரிவிக்கப்பட்டது. திலகவதி, பல்வேறு நிர்வாகிகள் நியமனம், யாருக்கு என்ன பொறுப்பு என்பது குறித்தான தகவல்களை எல்லாம் சேகரித்து வையுங்கள் சந்தானம். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.